பழனியில 80 ரூபீஸ்க்கு ஒரு தரமான வெஜ் மீல் சாப்பிடலான்ட்டு நான் வந்த இடம் தான் RF ரோட்ல இருக்க இந்த வேல் வெஜ் ஹோட்டல். இவங்கள்ட்ட மீல்ஸ் அப்புறம் எக்கச்சக்க வெரைட்டி ரைசஸ் சைடிஷஸ் எல்லாமே இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற செக் பண்ணிக்கங்க. நான் 80 ரூபீஸ்க்கு தர மீல்ஸ் தான் ட்ரை பண்ணேன். அதுக்கு அவங்க 2 வகையான பொரியல், சாம்பார், வத்த குழம்பு, ரசம், மோர், அப்பளம்னு தந்துட்டாங்க. முதல்ல நான் சாம்பார் ட்ரை பண்ண சாப்பிடுறதுக்கு சாம்பார் நல்லா திக்கா சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த வத்த குழம்புல ஹைலி ரெக்கமெண்டடுங்க. நெக்ஸ்ட் ஒரு 90 ரூபீஸ்க்கு கோபி சில்லி சாப்பிடுறதுக்கு அல்டிமேட்டா இருந்துச்சு. அதை மீல்ஸ் கொடுத்த ரசத்துல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டங்க, செம்மையா இருந்துச்சுங்க. மோரும் நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு தயிர் வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா 10 ரூபீஸ் பே பண்ணீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான தயிர் தரமா இருக்கும். அங்க பாயாச பிரெட் அல்வான்னு ஒரு மேட்டர் இருக்குங்க, 20 ரூபீஸ். மீல்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஃபைனலா டச் அதை சாப்பிட்டீங்கன்னா ஒரு திருப்தியான மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. முக்கியமா இங்க சேல் பண்ற வெரைட்டி ரைசஸ் எல்லாமே 50 ரூபீஸ் தான். இந்த ஷாப்ல பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாமே அவைலபிள். உங்க வீட்டு விசேஷத்துக்கு வெஜ் மீல்ஸ் அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாம் வேணுமா நீங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம பழனியில ஒரு பியூர் வெஜ் மீல் சாப்பிடனா கட்டாயம் இந்த வேல் வெஜ் ஹோட்டலை விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். பழனியில உங்க ஃபேமிலியோட டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னா RF ரோட் இருக்க இந்த வேல் ஹோட்டல் போங்க. அங்க தர இட்லி, இடியாப்ப, தோசை, பொங்கல், பூரி, தக்காளி சந்தக, கோதுமை ரவை, கிச்சடி செம்மையா இருக்கும். ஆம்பியன்ஸ் நீட்டா கிளீனாவே வச்சிருப்பாங்க ஹோட்டல். அங்க 80 ரூபீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட் காம்போன்னு ஒரு சூப்பரான மேட்டர் இருக்கு. அதுல இட்லி, பொங்கல், தோசை, பூரி, கிச்சடி, மெதுவடை, கேசரி, சட்னி, சாம்பார், காஃபி எல்லாமே வந்துடும். நான் சாப்பிட்ட இட்லி, தோசை அப்புறம் ஒவ்வொன்றும் அற்புதமா இருந்துச்சுங்க. 80 ரூபீஸ்க்கு ஒரு ஒர்த்தான காம்போ இது. அது மட்டும் இல்லங்க, பொடி தோசை, பூண்டு தோசை, மல்லி தோசை, மசால் தோசை, அடை தோசை, ஆனியன் தோசை, தக்காளி தோசை, ரோஸ்ட். பெருசா போய்கிட்டு இருக்கு. நான் சாப்பிட்ட அடை தோசை, ஆனியன் தோசை எல்லாம் கல்லுல போடும் போதே டெம்ட் ஆயிரும். தரமா இருந்துச்சுங்க டேஸ்ட். அந்த மசால் தோசை, தக்காளி தோசை எல்லாம் சாம்பார்ல நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து ஒரு பைட்டை போட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். எனக்கு பர்சனலா இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இங்க லஞ்ச், டின்னர் எல்லாமே அவைலபிள். அப்புறம் உங்க வீட்டு விசேஷங்களுக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.